Welcome back to our channel Kritika Energy Essence. So UG TRB appointment update அதை பற்றி முக்கியமான ஒரு கோர்ட் கேஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 7/1/2025 அன்னைக்கு யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான 2 கேஸ்கள் ஒரே நாளில் வருது. அதை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெட் ப்ரமோஷன் கேஸ் ஒன்றும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் பெட்டிஷன் அதில் ஏடபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து பதில் அளிக்கக்கூடிய அந்த கண்டெம்ப்ட் பெட்டிஷனுக்கு பதில் அளிக்கக்கூடியதும் சேர்த்து ஒரே நேரத்தில் விசாரணைக்கு வருது. அதன் மூலமாக இப்போ எல்லா கேஸும் ஒரே நேரத்தில் முடிவுக்கு அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் விரைவில் நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லார் மத்தியிலையுமே இருக்க ஒரு கேள்வி. அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா விதமான செய்திகள், ஸ்டடி டிப்ஸ், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், தேவையான நேரத்தில் பர்சனல் கோச்சிங் முதற்கொண்டு எல்லாமே ஒரு ஷேரிங் இஸ் கேரிங், என்கரேஜ் எஜுகேட் எலிவேட் அப்படிங்கிற ஒரு நோபல் மோட்டோவோட சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும்போது அந்த கேஸ் நமக்கு தெரியும், இந்த கோர்ட்டு கேஸால் நிறைய விதமான டிலேஸை நம்ம ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2% இடஒதுக்கீடு, அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடு 2% சரியாக பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் 12 வருடங்களாக கடைபிடிக்கவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்றது தான் இந்த கேஸு. இப்போ நமக்கு 12 வருடங்களாக பட்டதாரி ஆசிரியருக்கான நியமனம் நடைபெறவில்லை. அப்போ இதில் அதற்கான இடஒதுக்கீடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே செலக்ட் ஆன டீச்சர்ஸ்க்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. தனியாக அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு, அந்த அமைச்சு பணியாளர்களில் யார் யாரெல்லாம் பேனலில் இருக்காங்க, அந்த பேனல்லேருந்து 2% இங்கே ஒதுக்குனா எத்தனை கிட்டத்தட்ட எத்தனை பணியிடம் வருது, அந்த பணியிடத்தில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்காங்கன்னு பேனல் தயாரித்தா முடிஞ்சிடும். அதற்கான பதிலை அரசு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேஸை முடிவுக்கு வந்துடும். டெட் ப்ரொமோஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா 2009லேருந்தே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி நமக்கு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. அதில் தலைமை ஆசிரியர்களாக போகிறதுக்கு டெட்டு தேவை அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் கேஸில் தான் எல்லா விதமான ப்ரமோஷன், எந்த விதமான ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்லேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் வரைக்கும் உள்ள கேசஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. அதே நேரத்தில் பிடி டு பிஜி அந்த ப்ரமோஷன் கேஸும் இருக்குது. இல்லை டெட்டு ப்ரமோஷனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுனாலே மீதி எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனலைசேஷன் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் இந்த ஜனவரியில் இந்த கேஸ் எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு இந்த ஒரே நாளில் இந்த 7/1/2025 இது நடைபெறதுனால இதற்கான தீர்வு விரைவில் எட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடைமுறையாக நமக்கு பணி நியமனம் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா நமக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் பெட்டிஷன் கொடுத்ததுனால திரும்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் வைஸில் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும்போது மட்டும்தான் கவுன்சிலிங்கோ அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் விரைவில் இந்த ஜனவரிக்குள்ளே நடைபெறும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே செலக்ட் ஆகிருக்க எல்லாருமே நிறைய வகையான கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. இதற்கு மேலும் எதுவும் முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.